ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தௌ புனः புனः. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. गुकारस्तु अन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते. தெரியும். வகுப்பு தொடங்க முன்னாடி பேசின விஷயம் சம்பந்தமா ரெண்டு விஷயம். ஒண்ணு, உங்க உஷாமா அபிநாந்தாதி வகுப்பு சாந்தி வகுப்பு அண்மையில நடத்தணும். உங்களுக்கு தெரியாதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை தோறும் 4:30 மணிக்கு அது பண்ணுவோம். இப்ப நாம ராமநாம சங்கீர்த்தனம் தொடங்கி இருக்கிறோம் போன வாரத்துல இருந்து. ஞாயிற்றுக்கிழமையா சாமிஜி? ஆமா, அதுக்கு தனி ஒரு குரூப் இருக்கு, ஸ்லோகங்கள் அப்படின்ட்டு. அந்த குரூப்ல பண்ணுவோம். அது ஒரு தகவல். அப்புறம் சந்தியாவந்தனம் காயத்ரி மந்திரத்தை பத்தி கேட்டதுல, நாம சந்தியாவந்தனம் பண்றது அப்படின்னு சொல்லும் போது டெக்னிக்கலா சூரிய உதயத்துக்கு முன்னாடி பண்ணணும். அப்ப சூரிய உதயத்துக்கு முன்னாடி அப்படின்னா அது இருட்டு இரவு அப்படிங்கிறதான் கணக்கு. அது மாதிரி மத்தியானம் 12 மணிக்கு முன்னாடி பண்ணணும். அது மாதிரி சாயந்தரம் 6 மணிக்கு சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி பண்ணணும். ஆனா ஒருவேளை ஏதாவது காரணத்துல நீங்க உரிய நேரத்துல பண்ண முடியல அப்படின்னா லேட்டா கால் பண்ணணும். இப்ப காலையில சூரியன் ஒழிக்கிறது பண்ணலைன்னா 7 மணி 8 மணி 9 மணிக்காவது பண்ணிடணும். பண்ணாம விடக்கூடாது. அது மாதிரி மத்தியானம் 12 மணிக்கு முன்ன பண்ண முடியலைன்னா 1 மணி 2 மணிக்காவது பண்ணிடணும். அப்புறம் சாயந்தரம் சூரியன் மறைறதுக்கு முன்ன பண்ண முடியலைன்னா அதுக்கு பிறகு 7 மணி 8 மணிக்குள்ளேயாவது பண்ணணும். அதனால ராத்திரி காயத்ரி ஜெபிக்க கூடாது. சந்தியாவந்தனமே பண்ணலாம் அப்படின்னு சந்தியாவந்தனத்துல பேசினா அங்கதான் காயத்ரி ஜெபிக்க கூடாதுன்னு சொல்றது எந்த அளவுக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிறது லாஜிக்கலாவும் இந்த சிக்கல்கள் கேள்விகள் இருக்கு. ஒழுங்கா முறையா நேர காலகாலத்துல பண்ணுங்கன்னு சொல்றது அதுக்கு தாற்பயம் நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ போன வகுப்பு விட்ட இடத்துக்கு வருவோம். போன வகுப்புல நான் கணக்கு போடுகிற முறை, எண்களை எழுதுகிற முறை சம்பந்தமா ஒரு விஷயம் பேச்சுவார்த்தையில சொன்னேன். அதை பத்தி கூடுதல் விவரங்கள் நம்ம குரூப்ல பகிர்ந்திருக்கிறோம். இந்த ஆழமா தெரியணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது கடபயாதி சங்கியா காப்பா அந்த வரிசையில இருந்து கா பா எடுத்து கடபயாதி சங்கியா அப்படின்னு பேரு. அதுல கூட வேரியேஷன் இருக்கு அப்படிங்கிறது நாம் போட்டிருந்த சுட்டிகள்ல யூடியூப் லிங்க்ல இருக்கும், கூடுதல் ஆழமா தெரியறதுக்கு. தமிழ்ல 7 மையன்னா 1.25 தையன்னான்னு ஒரு உதாரணம் சொன்னேன். இது மாதிரி ஒரு பாடலே கூட இருக்கு. விவேக வினோத ரசமஞ்சரி அப்படின்னு ஒரு புத்தகம் படிக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். தமிழ் புலவர்களுடைய வாழ்க்கையில நடந்ததாக இவங்க யூகிக்கிற கதைகள். அதுல ஒரு தடவை கம்பரும் ஔவையார சந்திச்சுக்கிறாங்க.
ஔவையார் கிட்ட கம்பர் தமாஷுக்கு ஒரு விடுதலை போடுறார். ஒற்றை காலடி நாலிலை பந்தலடி அப்படின்னு சொல்றாரு. ஔவையார் வயசுல பெரியவங்க பாட்டி. கம்பர் இப்படி இறக்க முடக்கா பேசிட்டாரு. உடனே ஔவையார் பதில் சொன்னாங்க, எட்டே கால் லட்சணமே எவனேறும் பரியே மட்டி பெரியம்மை வாகனமே முட்டை கூரையில்லா வீடே ஆரையரா சொன்னாய் நீ ஆரையரா சொன்னாய் அப்படின்னாங்க. இதுல இந்த எட்டே கால் லட்சணமே கன்னியாகுமரி மாவட்டத்துல இதை நீங்க உங்க வீட்டுல கூட ஒருவேளை கேட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏதாவது கொஞ்சம் சீனியர் பர்சன்ஸ் கேட்டிருக்கலாம். இப்ப இருக்கிற பிள்ளைகள் கேட்டிருக்காரு. எட்டே கால் லட்சணமே அப்படின்னா 8க்கு தமிழ்ல ஆ, காலுக்கு வா. அப்ப எட்டே கால் லட்சணம் என்னாச்சு? அவ லட்சணமே அப்படின்னு. எவ நேரம் பரியே அப்படின்னா எருவமாடு. எவன் எருவ வருவார். மட்டு பெரியம்மை வாகனமே. பெரியம்மைனா லட்சுமிக்கு மூத்தவன், மூதேவி. மூதேவிக்கு வாகனம் என்னது? கழுத, எருமை, கழுத. முட்டை கூரை இல்லா வீடு. பழைய காலத்துல கட்டமண்ணுன்னு சொல்லுவாங்க. இந்த காலத்து பிள்ளைகள் தெரியும், பழைய தலைமுறைக்கு தெரியும் நினைக்கிறேன். கட்டமண்ணு அப்படின்னா வீட்டுல கூரை இருக்காது, அந்த சவுறு மட்டும் நிற்கும். அதுக்குதான் இந்த கட்டமண்ணு. ஆரையரா சொன்னாய். அதான் ஆரைக்கீரைன்னு ஒரு கீரை உண்டு. கொஞ்சம் தண்ணீர் வளமான பகுதியில் அது இருக்கும். வயல்வெளிகள், நீரோடைகள்ல இருக்கும். அதுல ஒரு தண்டு இருக்கும். அந்த தண்டுக்கு மேல இப்படி ஒரு 4 இலை இருக்கும். 4 பக்கத்துக்கு 4 இலை மாதிரி இருக்கும். வைத்திய ரீதியா சொல்றதா இருந்தா அந்த யாருக்கையும் பேசாம வயல்கரை காவாக்கரைக்கு போய் அந்த இலையை பறிச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரத்தம் எல்லாம் வரும். அந்த மாதிரி அதுல சில விசேஷ பலன்கள் உண்டு. பச்சையாவே எடுத்து சாப்பிடறதா நல்ல ருசியா இருக்கும். தண்ணீர் செழிப்பான இடத்துல நிக்கிறதுனால நல்ல ருசியாவும் இருக்கும். சாப்பிடலாம் பச்சையாவே. அந்த ஆரைக்கீரையை சொன்ன ஆரையரா சொன்னாய். அடுத்தது யாரடா ஜீ போட்டு சொன்னா ஆரையரா சொன்னாய்ன்னு மறுபடியும் பேசினாங்க அப்படின்னு வரும். அதனால போன வகுப்புல சொல்ல விட்டு போன ஒரு தகவல். இது தமிழுக்கு எல்லாம் புதுசு இல்லை. நம்ம தமிழ்ல ஜோசியத்துல 2 விதமான கணக்கீடு முறைகள் வச்சிருக்கிறோம். ஒண்ணு பிரிக் கணிதம். அத பல பேர் பல விதமா சொல்லுவாங்க. ரொம்ப சரியான உச்சரிப்பு பிரிக். பிரிக் அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு பார்க்கிறது அப்படின்னு அர்த்தம். காட்சி. பிரிக்குன்னா காட்சி. இன்னொன்னு இத திருக்கணிதம் பிரிச்சு சொல்லிடுவாங்க. திருக்கணிதம் எல்லாம் இல்ல. அங்க லட்சுமிக்கும் ஸ்ரீக்கு எல்லாம் சம்பந்தம் இல்ல. பிரிக்கு கணிதம். நம்ம இப்ப டெலஸ்கோப் வச்சு பார்த்தா எந்தெந்த கிரகம் எங்கெங்க இருக்குமோ அந்த மாதிரி துல்லியமா சொல்றது பிரிக் கணிதம். இன்னொரு பாரம்பரியமான முறை இருந்தது. கோவில் திருவிழாக்கள், பண்டிகைகள் இதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடியது. அதுக்கு வாக்கிய பஞ்சாங்கம்னு பேர். பிரிக் கணித பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம். இந்த வாக்கிய பஞ்சாங்கம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு பரம்பரையில சில சூத்திரங்கள் வாக்கியமா இருக்கு. அந்த வாக்கியங்கள் அடிப்படையில கணக்கு போட்டுவாங்க. இப்படி போடுறதுக்கு வாக்கிய பஞ்சாங்கம்னு பேர். திருநெல்வேலி வாக்கிய பஞ்சாங்கம் கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரங்களுக்கு தெரியும். இங்க உள்ள பெரிய பிரபலமான பஞ்சாங்கம் திருநெல்வேலி வாக்கிய பஞ்சாங்கம். இப்போ ஆற்காடு பஞ்சாங்கம், தஞ்சாவூர் அந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு பாம்பு பஞ்சாங்கம் சொல்லுவாங்க. அதுவும் ஒரு வாக்கிய பஞ்சாங்கம் தான். வாசன் அப்படிங்கிறது திருக்கணித பஞ்சாங்கம். இப்படி 2 விதமான பஞ்சாங்கங்கள்ல வாக்கிய பஞ்சாங்கம் முழுக்க முழுக்க எழுத்துக்களை எண்களாக பயன்படுத்தி கணிக்கப்படுகிற ஒரு மெத்தட் தான். இது நம்ம பரம்பரையில இருந்தது அப்படிங்கிறதுக்கு தகவலுக்கு சொன்னேன். இன்னும் ஒரு தகவல் கேள்விப்பட்டிருக்கிறேன். இது நான் இன்னும் உறுதிப்படுத்தப்படாத தகவல், கேள்விப்பட்ட தகவல்.
இப்போ தசரதன் 60,000 மனைவியரை கட்டினார். அதுன்னு ஒரு அஸ்ட்ரானமிக்கல் டிஜிட் சொல்லுவாங்க. அவர் 60,000 வருஷம் ஆட்சி பண்ணார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு விளக்கம் சொல்ற சில பேர் இந்த இது சொல்றாங்க. 60,000 அப்படின்னா அதுல எத்தனை சுழி இருக்கோ, 0 இருக்கோ, அதால அதை முதல்ல இருக்கிற எண்ணம் பெருக்கணும். இப்ப 60,000னா 6 × 4 24. 24 வருஷங்கள் ஆட்சி பண்ணார். இது ஒரு முறை. இதுக்கு சித்த சங்கேதம்னு பேர். எத்தனை 0 இருக்கோ, சுழி இருக்கோ, அந்த எண்ணிக்கையால பெருக்கினா அது சித்த சங்கேதம் பேர். இன்னொன்னு ஸ்தான சங்கேதம். 1, 10, 100, 1000, 10,000 அப்படின்னா 5 ஸ்தானம் இருக்கு. அப்ப 6 × 5, 6 × 5 30. 30 ஆண்டுகள் அவர் ஆட்சி பண்ணார் அப்படின்னு சொல்றது. அதான் முன்னாடி காலத்துல எழுதி வச்சாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்படி கணக்கு போடுறதுல நம்ம உலகத்துல பெரிய ஜீனியஸா இருந்திருக்கிறோம். ஒரு சாதாரண கணக்குக்கு இத்தனை டீட்டெயில் சொல்ல வேண்டியதுன்னா நாம எப்படிப்பட்ட பரம்பரையில ஹிந்துக்கள் வந்திருக்கிறோம், சனாதன தர்மிகள் வந்திருக்கோம் அப்படின்னு பாத்துக்கங்க. இப்போ 3 தியான ஸ்லோகம் பார்த்தோம். 3 ஒரு தடவை சொல்றேன். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्. என்னுடைய பிறவி துன்பங்களை எல்லாம் போக்கக்கூடிய பகவத்கீதை தாயே, உன்னை நான் தியானிக்கிறேன். நீ பகவானான நாராயணனால் பார்த்தனாகிய அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டவள். வியாசரால மகாபாரதத்தினுடைய மத்தியில எழுதப்பட்டவள். அத்வைத அமிர்தத்தை பொழிபவள். 18 அத்தியாயங்கள் உள்ளவள். அப்படி இருக்கிற உன்னை நான் தியானிக்கிறேன், வணங்குகிறேன் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். இந்த இடத்துல ஒரு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சனாதன தர்மத்துல கரிஸ்மேட்டிக் அப்ரோச் கிடையாது. அதாவது தனிநபர் வழிபாடு, தனிநபர் துதி அப்படிங்கிறது. விஜய்க்கு பின்னாடி போறவங்க, அஜித்துக்கு பின்னாடி போறவங்க, இந்த மாதிரி முட்டா கூட்டாதான் நம்மள கிடையாது. நம்ம அறிவை கலட்டி வச்சா அவங்களுக்கு சனாதன தர்மத்துல இடம் கிடையாது. மூளையை எப்பவுமே இன்டாக்டா வச்சிருக்கிறவங்க, ரொம்ப ஷார்ப்பா சிந்திக்கிறவங்களுக்கு தான் சனாதன தர்மத்துல இடம். அதனால கிருஷ்ணர் சொன்னாரு, அதனால இதற்கு முக்கியத்துவம் அப்படின்னு தப்பா நினைச்சக்கூடாது. இல்ல, கிருஷ்ணர் சொன்னாருங்கிறது உண்மை. அந்த ஃபேக்டுங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கிறே தவிர இது கிருஷ்ணர் சொன்னதுனால இது ஒரு முக்கியமான நூல் ஆகல. இதை ஒரு ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப அத்வைதத்துல தனி மனித வழிபாடு கிடையாது. இங்க ஆதிசங்கரர் சொன்னாரு, என்ன சொன்னாரு அதுதான் இங்க முக்கியமே தவிர யாரு சொன்னாங்கிறது முக்கியம் கிடையாது. ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னாலும் சரி, ஆதிசங்கரர் சொன்னாலும் சரி, கௌரவாதர் சொன்னாலும் சரி, எந்த குப்பன் சுப்பன் சொன்னாலும் சரி, அவர்கள் யாரு சொன்னாங்கிறதுக்கு இங்க முக்கியத்துவம் கிடையாது. என்ன சொன்னாங்க அது அறிவியல் பூர்வமானதா, லாஜிக்கல் ஆனதா, நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடியதா, பிராக்டிக்கல் ஆனதா அப்படிங்கிறத இங்க முக்கியம். ஒருவேளை இந்த விஷயத்த கிருஷ்ணன் சொல்லாட்டாலும் நாம இதுக்கு இதே மரியாதை கொடுத்திருப்போம். இதுக்கு அர்த்த கௌரவத்தினாலதான் நாம பகவத்கீதை படிக்கிறோமே தவிர ஸ்ரீகிருஷ்ணன் சொன்னதுக்காக வேண்டி படிக்கல. இது உபனிஷத் சாரமா இருக்கிறதுனால நாம படிக்கிறோம். இந்த கருத்துல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஸ்லோகம் வருது. அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம பகவத்கீதையை வணங்கிட்டோம், நம்முடைய நன்றியை பகவத்கீதைக்கு காட்டிட்டோம். அடுத்தது இந்த பகவத்கீதைய எழுதி நமக்கு தந்த வியாசருக்கு வணக்கம். நமோஸ்துதே வியாச விஷால புத்தே
புல்லாரவிந்தாயத பத்ர நேத்ர ஏன த்வயா பாரத தைல பூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீபः. பாரதம் அப்படிங்கிற ஞான விளக்க ஏற்றிய வியாசரே உமக்கு வணக்கம். பாரதம் அப்படிங்கிற மகாபாரதம்ங்கிற எண்ணெயால இந்த பகவத்கீதைங்கிற சுடரை ஏத்தி இருக்கீங்க, உங்களுக்கு என்னுடைய வணக்கம். அதுல மகாபாரதத்துல இந்த எழுதின சுவாமி ரொம்ப மகாபாரதம் படிச்சு கிடைச்சு கொடுத்துப்பார் அப்படின்னு நாம யூகிக்கிறதுக்கான ஒரு விஷயம். மகாபாரதத்துல பிரம்மா வியாசர் கிட்ட பேசுறாரு. அதாவது வியாசருக்கு மகாபாரதம் மனசுல வந்தாச்சு, எழுதணும், எழுதுறதுக்கு ஆள் வேணும். அப்போ பிரம்மா சொல்றாரு, நீங்க பிள்ளையார கூப்பிட்டுருங்க, எழுதுங்க அப்படின்னு. இந்த சந்தர்ப்பத்துல பிரம்மா பேசுற வார்த்தை இப்படி இருக்கு: நீ ஞானம் என்கிற தீபத்தினாலே ஒளிபடாமல் போனால் உலகமானது ஜலமாகவும் குருடாகவும் செவிடாகவும் பித்துள்ளதாகவும் இருளடைந்து விடும் அப்படின்னு வியாசரை பார்த்து பிரம்மா சொல்றாரு. ஞானம் என்கிற தீபம் ஞானமய பிரதீபக அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு. அத மாதிரி பிரம்மா தொடர்ந்து சொல்றார், அஞ்ஞானம் என்னும் மறைவை விளக்குகிற இதிகாசம் என்ற விளக்கினால் உலகம் என்னும் வீட்டின் உட்புறம் முழுவதும் செழுமையாக பிரகாசம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்ற. இதெல்லாமே மகாபாரதத்துல பிரம்மாவால சொல்லப்பட்ட வார்த்தைகளே இந்த ஸ்லோகங்கள்ல அந்த மதுசூதன சரஸ்வதி சுவாமி பயன்படுத்தி இருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம். அடுத்தது இந்த கீதைய சொன்ன கிருஷ்ணன், அவருக்கு நாம நம்முடைய நமஸ்காரத்தை சொல்றோம். பிரபன்ன பாரிஜாதாய தோத்ர வேத்ரைக பாணயே ஞான முத்ராய கிருஷ்ணாய கீதா அமிர்த துஹே நமஹ. கையில சாட்டையோட தன்னை சரணடைந்தவர்களுக்கு பாரிஜாலம் கற்பக மரம் மாதிரி அருள் புரியக்கூடிய ஞான முதிரையோடு கூடின கீதை அப்படிங்கிற அமிர்தத்தை கலந்து கொடுத்த ஸ்ரீகிருஷ்ணனுக்கு வணக்கம். இதை நான் சொன்னேன், கற்பக மரம் கேட்கறது எல்லாம் தரும். அதுல மாட்டிக்கிட்ட ஒரு ஆளு கதை போன வகுப்புல சொன்னேன், ராமகிருஷ்ணன் சொன்ன கதை. அதனால பகவான் கேட்டதெல்லாம் தருவாருங்கனால நம்ம கேட்கறதெல்லாம் அவரு தரக்கூடாது. ஏன்னா நம்ம அல்ப அறிவு உள்ளவங்க, நமக்கு எதிர்காலத்தை பத்தி தெரியாது, இறந்த காலத்தை பத்தி தெரியாது. நாம கண்ணு முன்னாடி இருக்கிற சில விஷயங்களை வச்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையில முடிவுகளை எடுக்கிறோம். இந்த முடிவுகளை கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றோம். கடவுள் நாம கேட்கறதுக்கு தந்துட்டாருன்னா வாழ்க்கையில சிக்கல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால மாணிக்க வாசகர் மாதிரி புத்திசாலித்தனமா என்ன பண்ணணும், நான் என்ன வேணாலும் கேட்பேன், அதெல்லாம் தர வேண்டாம், நீ எனக்கு எது நல்லதோ அது மட்டும் தந்தா போதும் அப்படிங்கிற பிரார்த்தனை நாம பண்ணணும். இப்போ இதுல கீதை அமிர்தம் கலந்து கொடுத்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு. எங்க இருந்து கலந்தார், எப்படி கலந்தார் அப்படிங்கிறதா அடுத்த ஸ்லோகம். சர்வ உபனிஷதக காவக போக்தா கோபால நந்தனக பார்த்தக வத்சக சுதீனிஹி போக்தா துர்கம் கீதா அமிர்தம் மகர். யாராவது புஸ்தகம் வச்சு ரெஃபர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு சௌகரியத்தை பிரிச்சு சொன்னேன். சர்வோ உபனிஷதா, எல்லா உபனிஷதங்களும் காவக பசுக்கள். உபனிஷதங்கள் எல்லாம் பசுக்கள்னு நாம கற்பனை பண்ணிக்கிட்டா, கோப்தா கோபால நந்தன, கோபால நந்தனன், கோபாலர்களுக்கு ஆடு மேய்க்கிற பசங்களுக்கு, இளையர்களுக்கு, இளையர்கள் யாதவர்கள்
அப்புறம் கோனார்கள், இதெல்லாம் ஒரே கூட்டத்தை குறிக்கிற வார்த்தைகள், வேற வேற வார்த்தைகள். இவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்த கிருஷ்ணன். எனக்கு கிருஷ்ணன் வந்த பிறகு டிசைனா அரக்கர்கள் வந்தாங்க, எல்லாரையும் இவரு ஒழிச்சுக்கிட்டே இருந்தார். அப்புறம் காளிங்க நர்த்தனம் பண்ணது என்ன, கோவர்த்தனகிரியை தூக்குனது என்ன அப்படின்னு எத்தனையோ அற்புதங்கள் எல்லாம் பண்ணார். ஜாலியோ ஜாலி அப்படி வாழ்ந்தாங்க கிருஷ்ணன் கூட இருக்கும்போது. அதனால அவங்களுக்கு எல்லாம் சந்தோஷத்தை கொடுத்தவர் ஸ்ரீகிருஷ்ணன். அதனால கோபாலர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தவர் அப்படின்னா ஒரு கோபால நந்தனன். அவர் தான் தோக்தா, பால் கறக்கிற பசுவை போய் பாலை கறந்த உடனே பால் வந்துருமா? வேணா உதவ வேணா தரும். பால் கறக்கணும்னா அந்த பசுவை நாம சந்தோஷப்படுத்தணும், அதை இறங்க வைக்கணும். பொதுவா சொல்லுவாங்க, கன்றும் முட்டனும் பசுவும் இறங்கணும் அப்படிமா. பசு நினைச்சா பாலை எக்கி வச்சுக்கிற முடியும், கொடுக்காம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டு குட்டி போய் முட்டுறதுனாலே பால் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இது எப்படின்னா, என்கிட்ட நிறைய பேர் கிளாஸ் கேட்பாங்க, நான் அவங்களுக்கு டைம் கொடுக்க மாட்டேன். அது கிளாஸ் கேட்டாங்கிறதால டைம் கொடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கிட்ட டைம் இருக்கணும், நீங்க கேட்கறதுனால நான் டைம் தர முடியாது. எந்த சௌகரியத்துக்கு என்கிட்ட டைம் இருக்கணும். இதெல்லாம் சிக்கல் இருக்கு. அதாவது பசு கண்டுபிடி முட்டோட பசு பால் கொடுக்கணும்னு கிடையாது, எல்லாம் போல அமையணும். இங்க பார்த்தன் அர்ஜுனன் தான் கண்ணுக்குட்டி, பார்த்தக வத்சக. இந்த கண்ணுக்குட்டியை காட்டுனா பொதுவா பசு பால் கொடுக்கணும்னு ஒரு நம்பிக்கை. அதனால கேள்விப்பட்டிருக்கிறேன், மெட்ராஸ் மாதிரி இடங்கள் எல்லாம் வைக்கோல்ல கண்ணுக்குட்டி மாதிரி செய்து காட்டுவாங்களாம். ஒருவேளை கண்ணுக்குட்டி பிறந்து இறந்து போச்சுது, பால் கறக்கலைன்னா பசுவுக்கு மடி கட்டியாகி அதுக்கு கஷ்டம் வரும். அப்ப பால் கறக்கவும் வேணும், கண்ணுக்குட்டியை காட்ட முடியாது, கண்ணுக்குட்டி இறந்து போச்சு அப்படின்னா வைக்கோல்ல கண்ணுக்குட்டி மாதிரி பண்ணி பசுவை ஏமாத்துவாங்க அப்படிங்கிறது மாதிரி கூட கேள்விப்பட்டிருக்கிறேன். எப்படியானாலும் கண்ணுக்குட்டியை முதல்ல கொஞ்சம் குடிக்க விடுவாங்க, அப்புறம் அதை குடிச்சு கட்டிடுவாங்க, பாலை கறப்பாங்க, அப்புறம் மறுபடியும் கண்ணுக்குட்டியை பால் குடிக்க விடுவாங்க. பசு கண்ணுக்குட்டி இறங்கி பாலை திறக்கும், மடியில் பால் வரும்போது கண்ணுக்குட்டியை குடிச்சு கட்டிட்டு இவங்க பாலை திறந்துருவாங்க. இப்படி பால் கறக்கிறவங்க கொஞ்சம் அநியாயமாக கூட கறந்தாங்க போல. காந்தியடிகள் காலத்துல கண்ணுக்குட்டியை கொடுக்காமலே இவங்க கறந்து விட்டுருவாங்க போல. அப்படி ஒரு அநியாயமா இருந்ததுனால காந்தியடிகள் நான் மாட்டுப்பால் குடிக்க மாட்டேன், பால் குடிக்க மாட்டேன்னு வரத இருந்தாங்க. அப்புறம் நாள் பல என்னாச்சது, நாம சைவம் உணவு சாப்பிடுறவங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு. நமக்கு வைட்டமின் B12 அப்படின்னு ஒண்ணு வைட்டமின் கிடைக்கணும். இது பொதுவா பால் பொருட்கள்ல இருந்து கிடைக்குது, முக்கியமாக தயிர், மோர் அது மாதிரில இருந்து கிடைக்குது. அதாவது லாக்டோபேசிலஸ் ஒரு பாக்டீரியா, அது மீதி வேலையை பார்த்துக்கும். அப்ப நம்ம பழைய காலத்து சமுதாயத்துல பால் பொருட்கள் ரொம்ப அதிகமா பழங்கிட்டு இருந்தாங்க. சைலம் சாப்பிடுறவங்களுக்கு அதனால நிறைய வைட்டமின் B12 கிடைக்கும். இந்த வைட்டமின் B12 நம்முடைய ஞாபக சக்திக்கு முக்கியமான ஒரு காரணி, முடி வெளுக்காம இருக்கிறதுக்கு, முடி நல்லா கருப்பா இருக்கிறதுக்கு ஒரு காரணி, தோல் சுருங்காம இருக்கிறதுக்கு ஒரு காரணி. அதாவது பொதுவா வயசாகிற லட்சணம் எல்லாம் இந்த வைட்டமின் B12 குறையினால வருது அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இப்ப காந்தியடிகளுக்கு இந்த வைட்டமின் B12 டெபிஷியன்சி பிரச்சனை வந்த உடனே டாக்டர் பால் குடிக்கிறாரு. அவர் இல்ல நான் பால் குடிக்க மாட்டேன்னு விரதம் எடுத்துட்டே இருக்காரு. சரி, மாட்டுப்பால் தானே குடிக்க மாட்டேன்னு சொன்னீங்க, ஆட்டுப்பாலை குடிக்கன்னு சொல்லி அவர் ஆட்டுப்பால் குடிக்க வச்சாங்க அப்படின்னு நம்ம அவருடைய வாழ்க்கையில கேள்விப்படுறோம். அதனால பசுவை துன்புறுத்தி பால் எடுக்கிறது அப்படிங்கிறது அநியாயமானது. கண்ணுக்குட்டிக்கு வயறார பால் கொடுத்துட்டு பொதுவாக பசுக்கள் கூடுதலான பாலை சுரக்குங்கிறதுனால, அதனால அழுது கட்டம் வரக்கூடாததுனால கூடுதல் பாலை தான் நாம கலந்து எடுக்கணும் அப்படின்னு தான் இந்த பண்பாடு ஆரம்பிச்சது. அப்புறம் பண்பாடு சீரழிஞ்சு போய் இப்ப ஊசி போட்டாவது பாலை கலந்துடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போயிட்டாங்கன்னு கேள்வி. நமக்கெல்லாம் நல்ல நித்திய நரகம் காத்திருக்குது. பைபிள் பாஷையில சொன்னா நித்திய நரகம் காத்திருக்குது, பெர்மனன்ட் நரகம். சரி, இப்போ
இங்க அர்ஜுனன் கண்ணுக்குட்டி, இந்த கண்ணுக்குட்டிக்காக வேண்டி துக்தம் கீதா அமிர்தம், மகத், மகத்துனா மேலான உயர்ந்த, கீதை அப்படிங்கிற அமிர்தத்தை துக்தம் கலக்கப்பட்டது. அப்போ உபனிஷத்து அப்படிங்கிற பசுக்கள்ல தான் இந்த அமிர்தம் இருந்தது. அத அர்ஜுனன்கிற கண்ணுக்குட்டிக்காக வேண்டி கிருஷ்ணன்கிற பால்காரன் கலந்து கொடுத்தான். நாம ஒட்டு கேட்கறது மாதிரி அவங்க பேசுறத வியாச வைக்காத பண்ணி வச்சிருந்தாரு. நாம இப்ப ஒட்டு கேட்க போறோம் அவங்க என்னதான் பேசினாங்க அப்படின்னு. இப்ப இதுல இன்னொரு கருத்து இருக்கு. பகவத்கீதை அதுக்கு அவருடைய மரியாதை ஏன் வருது அப்படின்னா, கிருஷ்ணன் சொன்னதுனால இல்ல, வியாசர் எழுதினால இல்ல, அர்ஜுனன் கேட்டதுனால இல்ல. அதுக்கு மரியாதை எதனால வருது அப்படின்னா, உபனிஷத்துக்களுடைய சாரமாக பகவத்கீதை இருக்கு. அதனால பகவத்கீதைக்கு நம்ம முக்கிய இடம் கொடுக்கிறோம். நான் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன், அத்வைத சித்தாந்தத்துல உபனிஷத், பகவத்கீதை, பிரம்மசூத்திரம், இந்த மூணு நமக்கு முக்கியமான நூல்கள். வேற வேற சம்பிரதாயத்தில் உள்ளவங்க வேற வேற நூலை வச்சுக்குவாங்க. நமக்கு இந்த மூணு முக்கியமான நூல்கள். பகவத்கீதை ஒவ்வொரு அத்தியாயம் முடியும் போது கூட ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே சோன்சோ நாம அத்தியாய அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுல ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு அப்படின்னு சொல்றோம். அது உபனிஷத்தினுடைய சாரம் தான் பகவத்கீதைங்கிறத சொல்லுது. அடுத்தது நாம இதை நான் ஒருவேளை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கலாம். ஸ்ரீமத் பகவத் கீதா அப்படிங்கிறது அதனுடைய பேரு. அந்த கீதா அப்படின்னா பெண்பால் பேரு. ஏன் அதுக்கு அப்படி பெண்பால் பேர் வந்ததுன்னா, உபனிஷத்து அப்படிங்கிறது பெண்பால் பேர். இந்து மதத்தில் பெண்களை மதிப்பதில்லை, பெண் அடிமைத்தனம் இருக்கு, அச்சபூச்சானெல்லாம் ஆதாரக்காரர்கள் நிறைய பேசும். இந்து சமயத்தினுடைய அடிப்படை நூலான வேதங்களுடைய அந்தமான வேதாந்த உபனிஷத்துக்கு பெண்பால் பேர் தான். உபனிஷத் அப்படிங்கிறது பெண் பேர். அதனால பகவத்கீதைக்கு பேர் வைக்கும் போதும் அதனுடைய சாரமா இருக்கிறதுனால பெண்பால் பேர் வைக்கணும் சொல்லிட்டு பகவத்கீதா அப்படின்னு வச்சாங்க. சம்ஸ்கிருதத்துல நிலை வந்ததுன்னா அது பெண்பாலாக வருங்கிறதுனால பெண்பால் விதி சேர்த்து பெண்பாலா மாத்தினாங்க. இல்லாட்டா ஸ்ரீமான் பகவத்கீதா அப்படின்னு சொல்லியிருக்கலாம், அல்லது ஸ்ரீமத் பகவத்கீதம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், கீதகன்னு சொல்லியிருக்கலாம். சம்ஸ்கிருதத்துல அதுக்கு இடம் இருக்கு. கீதம் சொல்லியிருக்கலாம், சம்ஸ்கிருதத்துல அதுக்கு இடம் இருக்கு. சொல்லாம கீதா அப்படின்னு பெண்பாலா சொன்னதுக்கு காரணம் இது உபனிஷத் சாரம்ங்கிறதுனால. இது எல்லாமே இந்த ஸ்லோகத்துக்குள்ள மதுசூதன சரஸ்வதி சுவாமிகள் கொண்டு வர. அடுத்து 5வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை ஒரு தடவை படிச்சுக்கிட்டு 5வது ஸ்லோகத்துக்கு போறேன். சர்வோபனிஷதோ காவஹ தோக்தா கோபாலநந்தனஹ பார்த்தோ வத்ஸ சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத். அடுத்தது வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாணூர மர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். இதுக்கு முன்ன ஸ்லோகமும் கிருஷ்ணனை பத்தி தான் பேசுது, இந்த ஸ்லோகமும் கிருஷ்ணனை பத்தி தான் பேசுது. 3வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு வரிசையா கிருஷ்ணனை பத்தி தான் சொல்லிட்டு வருது. இந்த கிருஷ்ணன் யாரு? வசுதேவ சுதம், வசுதேவருக்கு பையன். இங்க சுதக அப்படின்னு சொன்னா பையன், சுதா அப்படின்னு சொன்னா
பொண்ணு, அதாவது மகள், மகன். இந்த ஒரு வித்தியாசம் உண்டு. இல்ல ஹரிஹர சுதக, ஐயப்பன் ஹரிஹர சுதன் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம். சுதா அப்படின்னு சொன்னா மகள் அப்படின்னு அர்த்தம் உண்டு. இன்னொரு சுதாவும் இருக்கு, அது தா, சுதா, அந்த உச்சரிப்பு வேற. அந்த உச்சரிப்பு வந்ததுன்னா அமிர்தம் அப்படிங்கிற அர்த்தம். அப்ப சுதா SUTA எழுதுனீங்கன்னா மகள்னு அர்த்தம். SUDHA அப்படின்னு எழுதினீங்கன்னா அமிர்தம்னு அர்த்தம். இப்படி ஒரு வித்தியாசம் உண்டு. நிறைய பேரு சில அறியாமல் நிறைய குற்றங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு வித்யா எழுதணும், BIDYA, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இந்த ஸ்பெல்லிங் தான் எழுதணும். இனிமேல் நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி திருத்திக்கிறதுக்காண்டி சொல்றேன். ஆனா நான் சில இடங்களில் ஸ்பெல்லிங் பார்த்திருக்கிறேன், BIDHYA, வித்யா எழுதுறதுக்கு பதிலா வித்யா அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அது ஒரு கெட்ட வார்த்தை. அதனால எழுதுனதுக்கு போய் யாரையும் சொல்லாதீங்க. அவங்க கோவில் சந்தோஷமா இருக்கட்டும். Ignorance is bliss. அறியாமை சபூதியமா சொல்லுவாங்க. Ignorance is bliss when it is total. முழுமையான அறியாமையா இருந்த ஒன்றும் தெரியாதுன்னா குழப்பம் இல்லை, சந்தோஷமா இருக்கலாம். இந்த அறிவு ரொம்ப ஆபத்து. அதனால இனிமேல் யாராவது பேர் வைங்க, ஸ்பெல்லிங் எழுதுங்கன்னு சொன்னாங்கன்னா BIDYA போடுங்க, H போடாதீங்க. வித்யா தான் அறிவுன்னு அர்த்தம், கல்வி அந்த மாதிரி அர்த்தம். அப்போ இங்க சொல்லியிருக்கிறது சுதம் அப்படின்னா மகனை, வசுதேவருடைய மகனை. தேவம் தெய்வத்தை, இறைவனை. கம்ச சாணூர மர்தனம், கம்சன் சாணூரன், இந்த மாதிரி ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. ஒரு 2 பேரை மட்டும் இது சொல்லியிருக்காங்க. இந்த சாணூரன் முதலான ஒரு 4 பேர் முதல்ல கிருஷ்ணன் கூட சண்டை போட விடுவாங்க. கிருஷ்ணனும் பலராமனும் அவங்கள தண்டனை மீட்டிடுவாங்க. அதோட அந்த முடிச்ச கையோட கம்சனையும் பிடிச்சு சோழியை முடிச்சுவாங்க. அதாவது கம்சனான அனுப்பப்பட்டவர்கள் சாணூரன் முதலான மல்லர்கள் நிறைய பேர் உண்டு, பெரிய பட்டியல் உண்டு. அது கம்சன் சாணூரன் முதலியானவர்கள் எல்லாம் அழித்தவர். தேவகி பரமானந்தம், பாவம் பிள்ளை பறக்கவே இல்லை, கல்யாணம் தான் ஆயிருக்கு. கம்சன் பிடிச்சி ஜெயில போட்டான். அவ்வளவு கஷ்டம் தேவகிக்கு. உலகத்துல நம்ம எல்லாம் நமக்கு வந்த கஷ்டம் பெருசுன்னு நினைக்கிறோம். தேவகி இடையில இடத்துல இருந்து நீங்க உங்களை கற்பனை பண்ணி பாருங்க. கல்யாணம் ஆயிரம் உடனே பிடிச்சி ஜெயில போட்டான்னா எப்படி இருக்கும்? பாவன் தேவகி ஜெயில போட்டு 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 8 வருஷம். அதுக்கப்புறம் 8 வருஷத்துக்கு பிரச்சனை முடியல. 8 வருஷத்துக்குள்ளதான் கிருஷ்ணரே வராது. அப்புறம் கிருஷ்ணர் கோகுலத்துல போய் அவர் வளர்ந்து அவருக்கு ஒரு டீனேஜ் வருகிற சமயத்துல டீனேஜ் ஒட்டி கம்சன் அது கொள்றதுக்கு வேற வழியெல்லாம் பார்க்க முடியாத பிறகு நேரடியா கூப்பிடலாம். அப்புறம் போய் கம்சனை கொள்றார். அப்ப சுமார் ஒரு 8, 10, 18 முதல் 20 வருஷம், வயசு துல்லியமா எனக்கு மறந்து போச்சு, சுமார் 20 வருஷம் ஜெயில இருந்திருக்காங்க வசுதேவனும் தேவகி. அந்த தேவகிய கம்சனை கொண்டு சிறை பண்ணிட்டார். அதுக்கப்புறம் தான் தேவகி வாழ்க்கையில நிம்மதி வந்தது. அதான் நமக்கு சில ராசி இருக்கும். சில ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில முற்பகுதி நல்லா இருக்கும், பிற்பகுதி கஷ்டமா இருக்கும். சில ராசிக்காரங்களுக்கு முற்பகுதி கஷ்டமா இருக்கும், பிற்பகுதி நல்லா இருக்கும். அதனால நமக்கு தெரியாது. நம்ம இன்னைக்கு நமக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னா யாரும் மனசை தளர விடாதீங்க. இப்ப எதிர்காலம் வருங்காலம் நல்ல பிரகாசமா இருக்கும், சந்தோஷமா இருங்க, ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணுங்க, என்ன செய்யணுமோ உங்க கடமை அதை செய்துட்டே இருங்க. இங்க தேவகிக்கு இப்படி பல வருஷம் கஷ்டம். ஒரு 20 வயசா அவங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோ, ஒரு 40 வயசு வரைக்கும் ஜெயில இருந்திருக்காங்கன்னு பாருங்க.
அதுக்கப்புறம் தான் அவங்க வாழ்க்கையில நிம்மதி, சந்தோஷம், ஒளி வந்தது. அதுக்கு பிறகு ராஜா வாழ்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி தேவகிக்கு பரம சந்தோஷத்தை கொடுத்தவர் யாரு? கிருஷ்ணம். அந்த கிருஷ்ணரை ஜெகத்குரும் வந்தே, இந்த உலகத்துக்கே குருவானவரை வணங்குகிறேன். இது ஏற்கனவே ஒரு தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன், உங்களால சொன்னேன்னு நினைக்கிறேன். ஜெகத்குருன்னு இந்த இடத்துல கிருஷ்ணனுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அவர் பகவத்கீதை மூலமாக நம்ம எல்லாருக்கும் குருவா இருக்கார். நாம பகவத்கீதையை இன்னைக்கும் படிச்சு பயனடைகிறோம். நம்ம வாழ்க்கையில நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள்ல இருந்து, கவலைகள்ல இருந்து விடுபடுறோம். அதனால நமக்கு ஒரு மானசீக குருவா இருக்கார். நேரடி குருவா அவர் இல்லாட்டாலும் இந்த உலகத்துல பகவத்கீதை படிக்கிற அத்தனை பேருக்கும் அவர் மானசீக குருவா இருக்கார். அதனால ஜெகத்குரு, உலகத்துக்கு குருவாக இருக்கிறார். வசுதேவ சுதந்தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். பொதுவா இந்த மாதிரி இதெல்லாம் படிக்கிறதுக்கு நிறைய சட்டத்திட்டங்கள், நுணுக்கங்கள் எல்லாம் உண்டு. அதெல்லாம் ஒரு தனி ஒரு கிளாஸ் ஞாயிற்றுக்கிழமை 4:30 மணிக்கு ஓடிட்டு இருக்கு. அந்த கிளாஸ்ல தான் சேண்டிங் கிளாஸ், அதுலதான் கத்துக்கணும். இப்போதைக்கு நான் சொல்றதை எவ்வளவு கிரகிக்க முடியுமோ கிரகிச்சுங்க. அடுத்தது மகாபாரதத்தை பத்தி ஒரு வர்ணன். 6வது தியான ஸ்லோகம். பீஷ்ம துரோண தடா. ஆந்திரா, தமிழ்நாடு தாண்டி ஆந்திரா போகும்போது தடான்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். இது அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு தடான்னு ஏன் பேர் போட்டாங்கன்னு தெரியாது. இந்திய அரசியலமைச்சர்களும் தடான ஒரு சட்டம் இருந்தது, அது டிஏ நினைக்கிறேன். ஆந்திரா ரயில்வே ஸ்டேஷன் பேரும் டிஏடிஏ தான் நினைக்கிறேன். இது டிஏ டாடா. அதாவது தடம், வழித்தடம் சொல்லுவோம். ஆற்றினுடைய கரை அப்படின்னு அர்த்தம். கரைகள், தடம்னா இந்த இடத்துல கரைகள். வழித்தடம் அப்படிங்கிற வார்த்தை தமிழிலேயே பயன்படுத்துறோம். அந்த வார்த்தை அர்த்தம் தான் இங்க. பீஷ்மரும் துரோணரும் கரைகள். ஜெயத்ரக ஜலா. ஜெயத்ரவன் தான் அதுல உள்ள தண்ணி. காந்தார நீலோத்பல. நீலோத்பல மலர் சொல்லலாம். நீல கலர்ல நீல தாமரை அல்லது குவளை அப்படின்னு சொல்லலாம். காந்தார நீலோத்பலம். பொதுவாக ராத்திரி பூக்கிற பூ அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அவனுக்கு மூளை எப்பவுமே வெளிச்சத்துல வேலை செய்யாது, இருட்டுலதான் வேலை செய்யும். இருட்டு அடைஞ்ச புத்தி, இருட்டுல வாழ்றவன், அயோக்கியத்தனத்துல வாழ்றவன். அதனால அவன் நீலோத்பல மலர். யாரு? காந்தாரன். காந்தாரங்கிற இந்த இடத்துல சகுனியை குறிக்கிறது. ஏன்னா காந்தார தேசத்திலிருந்து வந்தவன். காந்தார தேசம் இந்தியாவுக்கு எப்பவுமே பிரச்சனை தான் போல. இன்னைக்கும் காந்தாரம் ஆப்கானிஸ்தானம் பேர்ல இருக்கு. அங்க இருக்கிறவங்க உயிரை கையில பிடிச்சிட்டுதான் இருக்காங்க. சுதந்திரமா இல்ல. அன்னைக்கு அந்த காந்தஹார், இன்னைக்கு காந்தஹார்னு அந்த ஊரை சொல்றாங்க. பழைய பேரு காந்தாரம். உபனிஷத்துல வேதங்களிலேயே காந்தாரங்கிற பேர் இருக்கு. ஆனா அந்த காந்தாரங்கிறது ஒரு நல்ல ஒரு கதையா சொல்லியிருக்கு காந்தாரத்தை வச்சு. நான் அந்த ஒரு கதையை சொல்லிடுவோம். உங்களுக்கு அப்படியே உபனிஷத்தெல்லாம் படிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. உபனிஷத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கும் இருக்கு அப்படின்னு நினைக்காண்டா. கதை எல்லாம் கூட இருக்கும். அதாவது நாம வாழ்க்கையில நிம்மதி அடையணும் அப்படின்னா அதுக்கு எளிமையான வழி ஒரு குருவை அடையிறது. யாருக்கு குரு இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில நிம்மதியை எளிமையா அடையலாம். இதுதான் சொல்ல வரணும் கருத்து. அதுக்காக உபனிஷத்து ஒரு கதை சொல்லுது. காந்தார தேசத்துல இருந்து ஒருத்தன் வியாபாரி வந்தானா, வியாபாரம் பண்ண வந்தானா. அவன் அப்படியே கடந்து வரும்போது ஒரு காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டான். கொஞ்சம் கொள்ளக்காரங்க அவனை பிடிச்சு
அடிச்சு அவன் இருந்த பணம் வைரம் வைடூரியம் எல்லாம் குடுங்கி அவன் கையையும் காலையும் கட்டி வாய அடைச்சு கண்ணையும் கட்டி காட்டுல போட்டுட்டு போயிட்டான். நம்ம இந்த உலகத்துல இருக்கிறது மாதிரி நம்ம கைய காலையும் கட்டி வாய அடைச்சு கண்ணை எல்லாம் கட்டி நம்ம இந்த உலகத்துல போட்டுருது. ஏன்னா நமக்கு இந்த உலகத்துல வந்துட்டோம், என்ன பண்றது என்ன இப்ப பண்ணாம இருக்கு ஒண்ணு புரிய மாட்டேன். பல சமயங்கள்ல நமக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு குழப்பத்துக்குள்ள நம்மளை தள்ளுது, ஒரு மயக்கத்துக்குள்ள நம்மளை தள்ளுது. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம இருக்கிறோம், பண்ண முடியாம இருக்கிறோம். சில சமயங்கள் என்ன பண்ணாலும் தெரியாம பண்ண முடியல, அதுக்கான தெம்பு இல்லை. இந்த மாதிரி அவனை இந்த உலகம் சம்சாரத்துக்குள்ள நம்மளை கட்டி போட்டிருக்கிறது மாதிரி இந்த காந்தார தேசத்து வணியனை பிடிச்சு கட்டி போட்டாங்க கொள்ளையர்கள். கொள்ளையர்கள் போயிட்டாங்க. கொள்ளையர்கள் ஒரு உதாரணத்துக்கு வேணா இப்படி சொல்லலாம், இது ராமகிருஷ்ணன் இப்படி சொல்லுவாரு, எடுத்துக்கோம். இந்த கொள்ளையர்கள் 3 பேர், ஒன்னு சத்துவம், இன்னொன்னு ரஜஸ், இன்னொன்னு தமஸ். 3 குழந்தை. இந்த 3 குழந்தைகள் நம்மள கட்டி போடுது. இந்த சத்துவ குணம் ராமகிருஷ்ணன் நான் முழுக்க சொல்லல, லேச தொட்டுட்டு மட்டும் போறேன். இந்த சத்துவ குணம் திருடன் சொன்னானா, அப்படி இருக்கிறத பிடிங்கிட்டு விட்டுருவோம் அப்படின்னா. ராஜச குணம் திருடன் சொன்னானா, அதெல்லாம் முடியாது, நாலு சாப்பிட்டாத எனக்கு ஒரு திருப்தி வரும் அப்படின்னு. வீடா மட்டும் போறாரு, நாலு சாப்பிட்டு வரும் அப்படின்னு. ராமசோழன் சொன்னானா, அது மட்டும் போறாரு, இதுல பிடிச்சு கட்டி போட்டுட்டு போனோம், இல்லைன்னா அவங்க ஊரை போட்டு நம்மள பிடிச்சிட்டு போயிடுவா அப்படின்னாரா. அப்படின்னு கட்டி போட்டுட்டு கொடிக்கிட்டு போயிட்டாங்களா. இப்படி இருக்கும்போது அங்க ஒரு முனிவர் வர அந்த காட்டுல கிராஸ் பண்றாரு. அப்ப இவன் கெட்டுப்பட்டு சம்சாரத்துல கெட்டுப்பட்டு கிடக்கிறத பாக்குறாரு. நிம்மதி இல்லாம, வழி தெரியாம, திக்கு திசை தெரியாம அத்துவான காட்டுல கிடக்கிறத பாக்காரு. பார்த்தோன்னா அவரு இவனுடைய கெட்டெல்லாம் வீழ்த்து, பாயெல்லாம் துணியெல்லாம் எடுத்து கண்ணெல்லாம் எடுத்து விவரம் கேட்கிறாரு. அப்ப அவன் சொல்றான் என்ன நடந்தது அப்படின்னு. இப்படி காந்தார தேசத்துல இருந்து வந்தேன், ஊருக்கு போற வழியில வியாபாரம் எல்லாம் முடிச்சு ஊருக்கு போற வழியில இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு. அப்போ அந்த முனிவர் அவங்க கிட்ட, நீ இது இந்த பாதையில இப்படி போனீங்கன்னா உங்க ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு அவன் வழிகாட்ட இவன் தன்னுடைய ஊருக்கு போய் சேர்ந்தான் அப்படிங்கிறது அந்த கதை. வழிகாட்டுதல், திசை அப்படிங்கிறது தேசிகன் குரு அப்படிங்கிற வார்த்தை வருது. அவர் குரு வழிகாட்ட இவன் தன்னுடைய ஊருக்கு போய் சேர்ந்து நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தான். நம்ம எல்லாம் ஆண்டவன்கிட்ட இருந்து இறங்கி வந்துட்டோம், நம்முடைய ஆனந்த சுரூபத்தில இருந்து இறங்கி வந்துட்டோம். இங்க கஷ்டப்படுறோம். திருப்பி நம்முடைய சுரூபத்தை வீட்டுக்கு போனோம். அதனால தமிழ்ல அதுக்கு வீடு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, ஆர் யூ ஃபீல் லைக் ஹோம் அப்படின்னு. வீட்டுல இருக்கிறது மாதிரி கம்ஃபர்டபுளா இருக்கிறீங்கிறது கடையால போய் கேட்பாங்க. ஃபீல் அட் ஹோம் அப்படிங்கிற ஒரு யூசேஜ் இருக்கு. நாம நம்முடைய வீட்டுல சுதந்திரமா சந்தோஷமா ஃப்ரீயா இருப்போம். அத மாதிரி நாம எங்க இயல்பா சந்தோஷமா இருப்போமோ அதுக்கு வீடு, மோட்சம் அப்படிங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை. அப்ப இவரு குருவினுடைய வழிகாட்டுதனால போனாரு. அதனால ஆச்சாரியவான் புருஷோ வேத, யாருக்கு குரு இருக்கிறாரோ அவனாலதான் வாழ்க்கையில நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல வந்த உபனிஷத் அப்படி ஒரு சொல்லு. இங்க நாம இந்த ஸ்லோகத்துல இந்த காந்தாரம் தேசத்துல இருந்து வந்தது காந்தாரி, கூடவே வந்த இலவச இணைப்பு சகுனி. அவன் இவங்களை முடிச்சு கட்டணும் அப்படின்னு தான் வந்தானோ என்னமோ. தொடக்கத்துல அவனுக்கு தன்னுடைய சகோதரிய ஒரு பிள்ளைக்கு கட்டி கொடுக்கறதுல இஷ்டம் இல்லை. ஆனா பீஷ்மர் கேட்கிறாரு, அவன் படைச்சு கேட்க முடியாது. அப்புறம் மேலிடத்து சம்பந்தம், அதனால அவங்க அப்பா ஒத்துக்கிட்டாரு. இதை பத்தி வேற சில கதைகள் எல்லாம் உழவுது, அதெல்லாம் கொஞ்சம் கட்டுக்கதைங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஒரிஜினல் கதை இவ்வளவுதான். கூடுதல் கதை இருந்தா நான் பிறகு தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன். பீஷ்மர் பொண்ணு கேட்க போனாரு, குருடனுக்கு பொண்ணு கேட்டார். பீஷ்மர் பெரிய இடத்து சம்பந்தம், பொண்ணு நல்லா இருக்குங்கிறதுனால ராஜா ஒத்துக்கிட்டார். பையன் சகுனிக்கு இஷ்டம் இல்லை.
அதனால அவர் ஏதாவது சதித்திட்டம் போட்டாரான்னு நமக்கு தெரியாது. நானும் அக்கா பிள்ளைய போறேன் அப்படின்னு கிளம்பி வந்துட்டாரு. வந்து அக்கா பிள்ளைகளை எல்லாரையும் வஷட் ஆக்கிட்டாரு, நாசம் ஆக்கிட்டாரு. அப்படிங்கிறது பிறகு நாம பார்க்க போற மகாபாரதம் சொல்லுது. இந்த காந்தார தேசத்திலிருந்து வந்த இவன் நீலோத்பல மலம் ஷல்ய கிராகவதி நகுல சகதேவர்கள், பஞ்சபாண்டவர்கள் 2 பேரு, கடைசி 2 பிள்ளைகள், 2 பிள்ளைகள் நகுல சகதேவர்கள். இந்த நகுல சகதேவர்களுடைய மாமா, அம்மாவுடைய சகோதரன், அண்ணன், மத்திர தேசத்து ராஜா ஷல்யன். இந்த ஷல்யனை ஏமாத்தி கட்சி மாத்திட்டாங்க. உங்க கிளாஸ்ல சொன்னா வேற கிளாஸ்ல சொன்னா ஞாபகம் இல்ல. 2 அக்ஷோணி பல ஏமாறி போயிருந்தது உங்க கிளாஸ்ல சொன்னேன் இல்லையா? பல கிளாஸ் இருக்கிறதுனால ஒரு சின்ன கன்ஃபியூஷன். சரி, எப்படியாவது திருப்பி ஒரு தடவை சொன்னது கூறியது கூறல் குற்றம் இல்லைங்கிறதுனால ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன். அதாவது ஆமா, உங்களை தான் சொன்னேன். அத்தியாயினின்னு சொல்லும் போது 18 அக்ஷோணி படை அப்படி சொல்லும் போது சொன்னேன் இல்ல, கதையை சொல்லிடுறேன். அதாவது இப்ப வந்து மகாபாரதத்துல யுத்த களத்துல நிக்கிற போது பகவத்கீதை உபதேசம் பண்ணாங்கன்னு சொன்னேன். இந்த யுத்த களத்துல பஞ்சபாண்டவர்கள் பக்கத்துல 7 அக்ஷௌணி படை. 7 அக்ஷௌணி அப்படிங்கிறது ஒரு விதமான டிஜிட். காலாட்படைக்காரங்க இவ்வளவு, குதிரைப்படைக்காரங்க இவ்வளவு, யானை படைக்காரங்க இவ்வளவு, தேர்ப்படைக்காரங்க இவ்வளவு. இது ஒட்டு மொத்தமா ஒரு கணக்கு இருக்கு. இவங்க வந்து இவ்வளவு பேர் சேர்ந்து மொத்தம் இவ்வளவு இருந்தா ஒரு அக்ஷௌணி. அப்படி பெட்டாலியன் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பயன்படுத்துறது மாதிரியான ஒரு வார்த்தை. அப்படி 7 அக்ஷௌணி. நம்ம ஒரு சுமார் பேச்சுக்கு நம்ம ஒரு அக்ஷௌணினா 1 லட்சம் வச்சுக்கோம். அது இல்ல, கொஞ்சம் வித்தியாசம் வந்து பேச்சுக்கு நான் சொல்றேன். துல்லியமான எண்ணிக்கை இப்ப சொல்லல. ஒரு அக்ஷௌணினா 1 லட்சம் வச்சுக்கிட்டா 7 லட்சம் பேர் பஞ்சபாண்டவர் பக்கம் இருந்தாங்க. 11 லட்சம் பேரு துரியோதனன் பக்கம் இருந்தாங்க. இது எப்படி நடந்தது அப்படின்னா, 7 லட்சம் வந்து பஞ்சபாண்டவர்கள் பக்கம், 7 லட்சம் துரியோதனன் பக்கம். இதுதான் ஒரிஜினல் ஸ்டேட்டஸ். மன்னிக்கணும், 9 லட்சம் துரியோதனன் பக்கம், 7 லட்சம் பஞ்சபாண்டவர்கள் பக்கம். இது ஒரிஜினல் ஸ்டேட்டஸ் யுத்தம் தொடங்குறதுக்கு முன்ன. இந்த டைம்ல நகுல சகதேவருக்கு மாமா ஷல்யன் 2 அக்ஷௌணி படையோட வராரு. மறுபக்கமா இருக்கு சப்போர்ட் பண்றது, பஞ்சபாண்டவர்கள் பக்கம் சேர்றதுக்காக வேண்டி. துரியோதனே புத்திசாலி. இவன் என்ன பண்ணா, வழியெல்லாம் அவருக்கு தங்குறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி ரொம்ப கவனிச்சுக்கிட்டான். தர்மபுத்திரன் நேர்மையானவர், அதனால அவருக்கு அவ்வளவு சூதுவாரம் பார்த்தல. மாமா நம்மகிட்ட வந்துருவாரு அப்படின்னு சும்மா இருந்தாரு. துரியோதனன் என்னன்னா வழியில எல்லாம் அவரை ரொம்ப கவனிக்க வேண்டாம். கடைசியில ஒரு இடத்துல அவரு பகிர்ந்து போய் இதை கவனிச்சவனுக்காக நான் என் உயிரை வேணாலும் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டாரு. துரியோதனன் இதுக்காக காவல் இருந்தான். அதனால அதுக்கு முன்ன போய் நின்று நான் தான் தேவைப்படலாம் பண்ணேன், உங்க வாக்கை காப்பாத்துருக்கேன் அப்படின்னா. சல்யன் அந்த காலத்துல விளையாட்டுக்கு சொன்னா கூட இப்படி ஒரு தமிழ் செய்யுளை இருக்கு. சான்றோர்கள் சொன்ன வார்த்தை, புல்லர்கள் சொன்ன வார்த்தை. புல்லர்கள் சொன்ன வார்த்தை அங்க அடிச்சு சத்தியம் பண்ணி சொன்னாலும் தண்ணீரை போட்ட கோடு மாதிரி. சான்றோர்கள் சும்மா விளையாட்டா சொன்னா கூட அது கண்ணுல வடிச்ச எழுத்து மாதிரி அப்படின்னு ஒரு ஔவையார் பாடல் நினைக்கிறேன், தமிழ் பாடல் ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரி ஒரு சொன்னது தெரியாம சொன்னா கூட அதை காப்பாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஃப்ரீடம் பேசி போயிட்டார். இது வந்து இப்ப இவங்க 2 அக்ஷௌணி படம் இருந்தது. இது ஒரு முக்கியமான ஒரு கால்குலேஷன் ஆகும். நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், விவேகானந்த சுவாமி இதை பத்தி ஒரு சொல்லியிருக்காரு. 2 அக்ஷௌணி படை, இங்க 7 அக்ஷௌணி பாண்டவர்களுக்கு, இங்க 9 அக்ஷௌணி துரியோதனனுக்கு. இந்த 2 அக்ஷௌணி பஞ்சபாண்டவர் பக்கத்துக்கு போயிருந்ததுன்னா பஞ்சபாண்டவர் பக்கம் என்ன ஆயிருக்கும்? 7 கூட்டல் 2 9 அக்ஷௌணி ஆயிருக்கும்.
9 டேலி ஆயிருக்கும், 2 பட்சம் சரிசம பலம் வந்திருக்கும். சல்லியன் கட்சி மாறுனதுனால, துரியோதன ஏமாத்தி கட்சி மாத்தினதுனால இங்க 9+2 11 ஆச்சது. அப்போ 11:7 அப்படின்னு ரேஷியோ மாறி போச்சு. இங்க வர வேண்டிய 2 இந்த பக்கம் போனதுனால வித்தியாசம் 2 தான் போச்சுது. ஆனா வித்தியாசம் என்னாச்சுது? 4 ஆச்சு. விவேகானந்த சாமி இதை வச்சுட்டு ஒரு கொட்டேஷன் சொல்றாரு. உன்னுடைய மதத்திலிருந்து ஒருவன் மதம் மாறி போனால் உன்னுடைய எண்ணிக்கையில் 1 குறைவது மட்டுமல்ல, எதிரியினுடைய எண்ணிக்கை 2 அதிகமாகிறது அப்படின்னாரு. இன்னைக்கு இந்தியாவில இது நடந்துட்டு இருக்கு. நிறைய பேரு திட்டமிட்டு மதம் மாத்தி உலகத்தை ரணங்களா ஆக்கிட்டு இருக்காங்க. அமைதி இல்லாத சூழ்நிலைக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதுல நல்லவர்கள் எண்ணிக்கைய குறைஞ்சிட்டு வருது. அமைதியை விரும்புகிறவர்கள், எல்லா விதமான வழிபாட்டு முறையும் ஏத்துக்கிறவங்க, எந்த பேர்ல வேணாலும் கும்பிட்டுக்கோ, எந்த வடிவத்தில் வேணாலும் கும்பிட்டுக்கோ, எந்த புக்கை வேணாலும் புரியணும்னு சொல்லிக்கோ, இப்படி எல்லாம் சொல்லக்கூடியவங்க எண்ணிக்கை திட்டமிட்டு குறைக்கப்பட்டுக் கொண்டு இருக்கிறது. ஆனா அந்த ஜந்துக்களுக்கு சூழ்நிலையுடைய தீவிரம் புரியல. அவங்க மத மாற்றத்தை தடுக்கிறதுக்கு, தங்களை பாதுகாக்கிறதுக்கு எந்த முயற்சியும் பண்ணல. இது ரொம்ப ஆபத்தானது. மகாபாரதத்துல நாம படிக்க வேண்டிய ஒரு பாடம் இந்த ஷல்யன் எபிசோட். இந்த ஷல்யன் கிராணவதி. இந்த ஷல்யன் ஒரு டிரான்ஸ்லேஷன். கிராணவதிங்கிற வார்த்தைக்கு பல அர்த்தம் எடுக்கலாம். நான் ஒரு அர்த்தம் சொல்றேன். முதலை. ஷல்யன் முதல மாதிரி. மகாபாரத போர் அப்படிங்கிற ஒரு நதியா இருந்தா அந்த நதியில கிடக்கிற முதலை ஷல்யன். கிருபேன வகனி. கிருபாச்சாரியா. பஞ்சபாண்டவர்கள், தார்த்தராஷ்டிரர்கள், இவங்க எல்லாருக்கும் குலகுருவா இருந்தவர் கிருபர். துரோணருக்கு மச்சான், சகோதரியை கெட்டிக்கிட்டவர். அஸ்வத்தாமாவுக்கு மாமா. முதலில் பாடம் கிருபர் கிட்ட தான் படிச்சாங்க இவங்க எல்லாம். அதுக்கு பிறகு அது பார்த்தா அது என்ன பிஏ படிச்சது போதாது, எம்ஏ ஸ்பெஷலைஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மர் ஆல்ரெடி இருந்தார். அந்த சமயத்துலதான் பிறகு துரோணரை கூட்டிட்டு பயிற்சி கொடுக்குறாங்க. இதுல நான் பீஷ்மர் யாரு, துரோணர் யாரு அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு இது ரொம்ப விவரம் சொல்லல. ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறது உங்களுக்கு போதும்னு நினைச்சேன். இந்த கிருபாச்சாரியார் அவருடைய கரண்ட், நீ ஓட்டம் சொல்லுவாங்க இல்லையா, இழுத்து பாய், அது இந்த கிருபர். கர்ணேன வேளார் குலா. கர்ணன் அலை. சுழி தடும்பி ஓடும் இல்லையா, அந்த அலை கர்ணன். அஸ்வத்தாம விகர்ண கோர மகர. அஸ்வத்தாமனும் விகர்ணனும். விகர்ணன் துரியோதனன் தம்பி, நல்ல பையன், நல்லவன். அந்த துரியோதன கூட்டத்துல பிறந்த 100ல தப்பி பிறந்த ஒண்ணு இந்த விகர்ணன். அஸ்வத்தாமனும் விகர்ணனும் கோரமான மகரங்கள். இந்த மகரம்ங்கிறது மகர ராசின்னு ஒண்ணு இருக்கு. இந்த மகரம் அப்படிங்கிறது நான் இந்த இடத்துல சுறாமீன் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கிறேன். அர்த்தங்கள் எடுக்கலாம். நான் இந்த இடத்துல சுறாமீன்ங்கிற அர்த்தம் எடுத்துக்கிறேன். துரியோதனா ஆவர்த்தனி. ஆவர்த்தினி. துரியோதனன் ஆவர்த்தினா சுழல். நல்ல அதிகமா தண்ணி போகும்போது அந்த சுழல்கள் வரும். அவன் ஒரு சுழல். மகாபாரத யுத்தம்ங்கிறது இப்படிப்பட்டது. ஏற முடியுமா? முடியாது. ஆனா பஞ்சபாண்டவர்கள் கரை ஏறிட்டாங்களே. எப்படி? சா இப்படிப்பட்ட நதி உத்தீர்ணா கலு. வந்துட்டாங்களே பாண்டவைகி, பாண்டவர்களால ரண நதி, போர் அப்படிங்கிற நதி, இப்படிப்பட்ட போர் அப்படிங்கிற நதிய பாண்டவர்கள் கடந்துட்டாங்களே. எப்படி கடந்தாங்க?
கடத்தி விடுறதுக்கு ஒரு ஆசாமி இருந்தான். யாரு அப்படின்னா கைவர்த்தக கேசவக. கடத்தி விட்டவன் பணகோட்டி கேசவன், அதாவது கிருஷ்ணன் அப்படின்னு. இதுவும் கிருஷ்ணனுடைய புகழை சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் தான், தியான ஸ்லோகம். ஒரு தடவை படிச்சிடுறேன். பீஷ்மத்ரோணத்ததா ஜயத்ரதஜலா காந்தார நீலோத்பலா ஷல்யக்ராஹவதி கிருபேண வதனி கருணேன வேலாகுலா அஸ்வத்தாம விகர்ண கோர மகரா துரியோதனாவர்த்தினி சோத்தீர்ணா கலு பாண்டவைரணநதி கைவர்த்தக கேசவஹ. ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். மௌனம் கேள்வி இல்லை என்பதற்கு சம்மதத்துக்கு அறிகுறின்னு எடுத்துக்கிட்டு வகுப்பு நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை. ஆரம்பத்தில் ஒரு கேள்வி இருந்தது, இப்போ மறந்துட்டு வரும்போது சரி.